பிரஜன் விட்டு அடிச்சுப்பீங்களா ரெண்டு பேரும்? ஐயோ சார் இல்ல சார் நான் அதனால தான் சார் இல்ல நாங்க அடிப்பியா நீ என்ன அடிப்பியா நீ அவ்வளவு தைரியம் இருக்கா? வெளியே ஒரு டாஸ்க் இல்லாம ரெண்டு பேருக்கு ஒரு ரவுண்ட் போட்டு வச்சு சண்டை போடுன்னு சொல்லி விட்டா போதுமா? என்னங்க ஒரு பேசிக்கிட்டோம்னா நீங்க வேற பேச்சுக்கா சண்டை இல்ல சார். இப்ப என்னன்னா நான் நீங்க பண்ண பிஹேவியர் பார்க்க எப்படி இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் பண்ண பிஹேவியர் எப்படி சார் இருக்கும் சொல்லுங்க சார். அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அங்கதான் சார் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டேன். அது என்னால அங்க கீப் அப் பண்ண முடியல சார். ஏன்னா ரொம்ப இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே. ஆனா அது பாக்குறதுக்கு எப்படி சார் இருக்கும்? நீங்க சொல்லுங்க, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் இவ்வளவு பெரிய ஆளுங்க சின்ன குழந்தைங்க மாதிரி ரெண்டு பேரும் நெஞ்சு நிமித்திட்டு போய் நின்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. எல்லாத்தையும் சண்டைக்கு போறீங்க, விமர்சனத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. சாதாரணமா பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. அமித் கிட்டே சண்டைக்கு போனீங்களா? அமித் உங்களோட சண்டைக்கு வந்தாரா? ஆமா சார். ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவரு எனக்கு நீங்க பதட்டப்படாதீங்க, இதுதான் பிரச்சனை. முன்னாடி தலை டாஸ்க்ல அந்த ஒரு புடிச்சு கம்பியா அதை புடிச்சு தொங்கிட்டு இருந்தீங்க, ஒரு கட்டையா உருவணும்ல. கோப்பரை வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்ப வியானா அவங்கள பத்தி பேசும்போது சொல்லிட்டேல போ அப்படின்னு பேச விடல, அப்படிதானே வியானா? என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா. ஏன்னா உங்க மேல வைக்கிற விமர்சனங்களை உங்களால ஏத்துக்க முடியல. தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ஏத்துக்கவே முடியல. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாவறது? இன்னொரு வேற யார்கிட்டயோ ஒருத்தர் பேசும்போது அந்த கதை விட்டு வெளியே அந்த இடத்துல ஒரு பதட்டம் இருந்தது. ஒரு வேலை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். திவ்யா கிட்ட தானமா என்ன சொன்னாரு? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நான் பிரச்சனை வந்து நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். வா வா வா. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ட்ரிகர் ஆகி சண்டை வரக்கூடாதுன்னு உள்ள கூட்டிட்டு போற, அவர் பேச மாட்டாரா அப்படின்னு. அப்படின்னு யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. சரி, நான் சண்டை வரக்கூடாதுன்னு உள்ள கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதான், பிரிச்சு விடுற ரெண்டு பேரையும் அப்படின்னு சொன்னா கேளு, உனக்கு தெரியாது, நீ தெரியாம சிக்க போக்கற பாத்துக்க நீ தம்பி. அப்புறம் ஏதோ பேசும்போது ஏன் நீங்க வாங்க போங்க. இதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நான் அவர் உங்களால பாருங்க அது கேட்க முடியல பாருங்க. இப்ப இதை வெளிநேரம் இதுதான் பேசுறேன்னு நான். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. நீங்க கலாய்க்கும் போது தெரியலையா? நீங்க கிண்டல் பண்ணும்போது தெரியலையா? அது தெரியல. யாராவது மேல விமர்சனம் வச்சா கேளுங்க, யோசிங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆனா யாரு பேசினாலும் கேளுங்க, கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கருத்தை வைங்க. நீ வாயை மூடுறா, உடனே எக்ஸ்பிரஷன் நொட்டாதடா, வேணாம்டா. கேட்டு முடிச்சினா உங்களுக்கு இன்னும் ஈஸியா வரும், இன்னும் பேசலாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நீங்க பதட்டப்படும் போதுல என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு வீக்கரா இருக்காருன்னு தெரியுது. ஆமால. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. உட்காருங்க. அம்மா என்னால முடியல, இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் நான்.